ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜில் பார்ட் 7 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. இப்போ 80% 576ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண்ணா ஒன்றும் இல்லை, 100% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 80% 576. ஸோ 100%னா என்னென்னா 80% 576னா 100% எப்போவுமே அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 80 to 100 அதிகரிக்குது. அதே மாதிரி 576 to வர்ற ஆன்சர் கூட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் அதிகமாக இருந்தால் இது நேர்மாறல். நேர்மாறல்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்தானத்தை மாற்றி பெருக்கணும். ஸோ 100 × 576 பை இந்த 80 கீழே வந்துடும். 0க்கு 0, 0க்கு 0, 4 2 8, 5 2 10, 2 4, 2 4, மிச்சம் 1, 2 16, மிச்சம் 1, 2 16, 2 2, 2 4 2 8, 4 2 8. ஸோ 5 × 144, 144 5ஆல் பெருக்கினா 4 5 20, 4 5 20, 22, 1 5 5, 5 + 2 720. ஸோ ஆன்சர் 720. செகண்ட் கணக்கு. 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழந்து 2 லட்சத்திற்கு விற்றால் அந்த மகிழந்தின் விலை குறிப்பு சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 லட்சம் டு 2 லட்சமாக ஒரு மகிழந்தை விற்கிறாங்க. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் 1 லட்சம். 1 லட்சம் குறைச்சி விற்றுருக்காங்க. ஸோ பை அசல் விலையோட 3 லட்சம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னால 100. ஸோ 1 லட்சம் 3 லட்சம். ரிமைனிங் 100/3. ஸோ 3 3 9, மிச்சம் 1, 3 9, மிச்சம் 1/3. ஸோ 33 1/3%.